இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான்சி டிமாஸ் வால்கமோத் மற்றும் ஒரு பெண்மணியின் உரையாடலை கேட்போமா? அந்த விவாதங்களை பற்றி யோசிக்க கூட எனக்கு பிடிக்கவில்லை. நான் அதை கடந்து வந்து விட்டேன். நீங்கள் அனைவரையும் மன்னிக்க தயாரா? அவர் சொன்னதை என்னால் மன்னிக்கவே முடியாது. சில சமயங்களில் மன்னிப்பு சாத்தியமற்றதாக தோன்றுகிறது. கடவுளின் மன்னிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்பதை நாம் உணரும் வரை. பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் இப்படி குறிப்பிட்டுள்ளார்: தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கடவுள் நம்மை எவ்வளவு மன்னித்திருக்கிறார் என்பதை பற்றி சிந்திப்பது மற்றவர்களின் பாவங்களை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றிவிடும். மற்றொரு வசனத்தில் இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது: நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உங்கள் பாவம் கடவுளை எவ்வளவு புண்படுத்தியது மற்றும் அவர் வழங்கும் நம்ப முடியாத மன்னிப்பை பற்றி சிறிது நேரம் சிந்தியுங்கள். உங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை மன்னிப்பதை இது எளிதாக்கும். ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் பிறர் எங்களுக்கு செய்த செயல்களை நினைத்து அவர்களை மன்னிக்க தவறியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்யும் செயல்களினால் உம்மை புண்படுத்திவிட்டு உம்மிடம் மன்னிப்பை பெற ஆசைப்படுகிறோம். நீர் எங்களை மன்னிப்பது போலவே நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 13 ஜூன் 2024 நான்சி டிமாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.